கர்த்தருக்கே கனமும் மகிமையும் உண்டாவதாக. இந்த நாளிலே இந்த தலைப்பின் கீழாக பேச யோசிக்கும் போது நோக்கி பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரை நோக்கி பார்த்த முகங்கள் எப்படியாக இல்லை, வெட்கப்படவில்லை. அவருடைய முகங்கள் எல்லாம் பிரகாசமடைந்தது என்று வேதனை பார்க்கிறோம். நம்ம யாரை நோக்கி பார்க்க வேண்டும்? நம்மை படைத்த கர்த்தரை அனுதினமும் நோக்கி பார்க்க வேண்டும். ஜெபம் பண்ணுவோம். கிருபையிலே கர்த்தாவே, இந்த காலை பொழுதிலே நம்மை நோக்கி பாருங்கள் என்ற தலைப்பின் கீழாக படிக்கும் பொழுது ஆவியானவர்களோடு கூட இருக்க வேண்டுமாய் இயேசுவின் பெயரால் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கே கனமும் மகிமையும் உண்டாவதாக. நம்ம என்ன செய்ய வேண்டும்? இந்த சங்கீதம் 25:15 படித்தது போல, என் கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது. அவரே என் கால்களை வழங்கி நீங்களாக்கிவிட்டார். என் கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது. நாம் எப்பொழுதும் யாரை நோக்கி கொண்டிருக்க வேண்டும்? கர்த்தரே நோக்கி கொண்டிருக்க வேண்டும். மனிதர்களே அல்ல, ஆண்டவரே நோக்கி பார்க்க வேண்டும். அந்த அனுதினமும் முழு கவனத்தையும் தேவன் மேலே நம்ம வைக்க வேண்டும். இப்போ நம்ம அவர் பார்வை நம்ம மேலே படும் பொழுது நம்ம அவரை பார்க்கும் பொழுது உலக காரியங்களையும் அதிகமே பார்க்க வேண்டாம். நோக்கி பார்ப்பதெல்லாம் ஆண்டவராக இருக்க வேண்டும். அவருடைய அவர் செய்த ஆலய பிரகாரத்திலே இருப்பது காரியங்களும் சரி, அவருடைய காரியங்களை பற்றி, வேதத்தின் காரியங்களை பற்றி நம்ம சிந்தித்து கொண்டிருக்க வேண்டும். ஆகவே நம்ம வேற காரியங்கள் எதுவுமே நோக்கக்கூடாது. சங்கீதம் 121 சங்கீதத்திலே 1ஆம் வசனம் சொல்லி கவனமாக நாம் என்ன செய்ய வேண்டும்? சங்கீதம் 121 எனக்கு ஒத்தாசை வருவதற்கு நேராக என் கண்களை ஏறடிக்கிறேன். எனக்கு ஒத்தாசை, எனக்கு உதவி வரும் கண்களை நோக்கி அவரே நான் நோக்கி கொண்டிருக்கிறேன். கண்கள் அவரே பார்த்து கொண்டிருக்க வேண்டும். அவரே தான் பார்க்க வேண்டும். அவர் தான் நம்மளை எல்லாவரும் படைத்தவர், அனுதினங்களை போஷிப்பவர், நம்ம வழி நடத்துபவர். நம்ம அதை பார்க்காமல் உலக காரியங்களையும் சரி, பச்சை காரியங்களையும் சரி, துன்பங்களையும் சரி, பாடுகளையும் சரி, அதே நோக்கி கொண்டிருந்தது, அதே யோசித்து கொண்டிருந்தால் ஆண்டவருடைய சாத்தான் நம்ம அப்படியே என்ன செய்வான்? அவன் பக்கத்தில் நான் கூட்டிக் கொண்டு சென்று விடுவான். ஆகவே நம்ம அதெல்லாம் நோக்கக்கூடாது. நம்முடைய பார்வையும் சிந்தனையும் ஆண்டவரை நோக்கியே இருக்க வேண்டும். குதிரை எப்படி போயிருந்து பார்க்கும்போது அதுக்கு என்ன போடுகிறார்? குதிரைக்கு கடிவாளத்தை போடுகிறார்கள். கடிவாளத்தை போட்டு அது ஓட வைக்கிறார்கள். ஏன் அது கடிவாளம் போடுகிறார்கள்? அப்போ அந்த குதிரை நேராக செல்ல வேண்டும். ரோட்டிலே கரெக்டாக அது போக வேண்டும் என்றால் அந்த கடிவாளம் தான் அதுக்கு ஒரு பாதுகாப்பு. அது நேராக செல்லும். அது எடுத்துட்டா எப்படி ஆயிரும்? இஷ்டம் போல இந்த பக்கம் பார்க்கறது, அந்த பக்கம் பார்க்கறது, எப்படியாவது நேரான போய் சேர வேண்டிய இடத்துக்கு சேர முடியாது. விபத்துகள் வந்துவிடும். ஆக இந்த மனிதர்கள் எல்லாரும் நாம் நோக்கி இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு நல்ல கரெக்டான வழியிலே செல்லும். இயேசு அந்த கடலிலே நடந்து வரும் பொழுது பேதுரு நடந்து வந்தார். ஆனால் இயேசு நோக்கி அவர் பார்த்து கொண்டு வரும் பொழுது இயேசுவும் பேதுருவை பார்க்கிறார், பேதுருவும் இயேசுவை பார்க்கிறார். 2 பேரும் கடல் மேலே நடந்து வருகிறார்கள். நோக்கி பார்க்கும்போது அவருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. என்னைக்கு அந்த கடலை கீழே பார்த்தாரோ, இயேசுவை பார்க்காமல் விட்டுவிட்டு கடலை கீழே பார்த்தாரோ, என்ன வந்து விட்டது? தண்ணீரிலே மூழ்க ஆரம்பித்து விட்டார். அவரை பார்க்கும்போது அவருக்கு ஒரு பிரச்சனை இல்லை. ஒரு ஸ்மூத்தா அந்த கடல் மேலே நடந்து கொண்டு வருகிறார். என்னைக்கு கீழே பார்த்தாரோ, கடலை பார்த்தாரோ, அந்த அலைகள் இதெல்லாம் பார்த்தாரோ, உடனே அவர் என்ன செய்து விட்டார்? மூழ்க ஆரம்பித்து விட்டார். நம் பார்வையும் சிந்தனையும் இயேசுவையே நோக்கி இருக்க வேண்டும். லோத்தின் மனைவி கூட என்ன செய்தார்கள்? நோக்கி பார்த்தாங்க. ஆதியாகமம் 19:26 வசனம் படிங்க. ஆதியாகமம் 19:26 வசனம். 19:26 வசனம். அவர் மனைவியோ பின்னிட்டு பார்த்து புத்துணானாள். அப்போ அவன் மனைவியோ, லோத்தின் மனைவியோ பின்னிட்டு பார்த்து புத்துணானாள். அப்போ அந்த பூதனானவர் என்ன செய்கிறாரு? இந்த சோதம்காரட்டு ஓடு. என்ன வரப்போகுது? திரும்பி பார்க்காமல் ஓடு என்பதுதான் கட்டளை. திரும்பியே நீ பார்க்க கூடாது, நீ நேரா ஓட வேண்டும். ஆனால் அவருக்கு என்ன உலக ஆசையும் சொத்து பத்துக்கள்லாம் வீடெல்லாம் விட்டு ஓடுறமேன்னு சொல்லிட்டு ஒரு மன கவலை வந்துட்டதுனால திரும்பி பார்க்க, எல்லாத்தையும் திரும்பி பார்க்க, எல்லாத்தையும் விட்டு ஓட சொல்றாரு. எப்படி ஓட முடியும்? எல்லாம் திரும்பி பார்க்கும்போது என்ன நாள்? 31 நாள் என்று வேதம் செய்யும். 31 நாள். இப்பொழுது அந்த 31 இருக்குது. நெட்லேயே போட்டு பாருங்க. அந்த 31 இப்போ வரைக்கும் இருக்குது.
அப்ப அந்த ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தை கீழ்ப்படியாத ஒரு காரணத்தினால அந்த பெண்மணியானவர் உப்புத்தூணான நாள், ஆனால் ஆண்டவர் நோக்கி இருந்தால் அவர் உப்புத்தூணாய், ஆனால் லோத்துவோ திரும்பி பார்க்காம ஓடினாள். ஆகவே நம்ம ஓடும் பொழுது ஆண்டவர் நோக்கியே ஓட வேண்டிய எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் போல எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற பாரமான யாவற்றையும் விசுவாசத்தை வைக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நாம் நியமித்திருக்கிற ஓட்டத்தில் உண்மையோடு ஓடுகிறோம். பொறுமையாக செய்ய வேண்டும். அவர் இயேசுவை நோக்கி நாம் நியமித்திருக்கிற இந்த விசுவாசத்தை நோக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய நமக்கு முடிக்கிறவருமா இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடப்படவும். நம்ம ஓடுகிற பொழுது அவரை பார்த்து கொண்டே அந்த வழியிலே ஓடும் பொழுது, பொறுமையோடு ஓடும் பொழுது நமக்கு நல்ல இந்த வழி, நம்ம டெஸ்டினேஷன் ஆகிய அந்த பரலோகத்தை நம்மளால செய்ய முடியும், அடைய முடியும். அந்த இயேசுவை விட்டு விட்டால் என்ன நடக்கும்? ஒன்றுமே நம்முடைய வாழ்க்கை கவலைக்கிடமாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. யோவான் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிங்க. அங்கே கல்யாண வீட்டிலே, காணா ஒரு கல்யாண வீட்டிலே திராட்சரசம் குறைபட்ட பொழுது என்ன நடக்கிறது? அப்ப இயேசுவின் தாயாகிய மரியாளும் அங்கே இருக்கிறாள். அவள் என்ன செய்கிறாள்? இயேசு என்ன சொல்கிறாரோ அதன்படியே நீங்கள் செய்யுங்கள். அவர் என்ன சொல்கிறாரோ அதையே நீங்கள் செய்யுங்கள். திராட்சரசம் குறைபட்ட பொழுது 2ஆம் வசனம் படிக்கிறோம். இயேசுவும் அவருடைய சீசரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவருக்கு திராட்சையில ரஞ்சம் இல்லை என்றார். அதற்கு இயேசு, எனக்கும் உனக்கும் என் வேலை இன்னும் வரவில்லை. அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். பாத்தீங்களா? அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படியே செய்யுங்கள். அவர் என்ன சொல்றாரு அதன்படியே செய்யும் பொழுது திராட்சரசத்துல என்ன இருக்கிறது? என்னது? தண்ணீரை திராட்சரசமாக மாற்றுகிறார். அந்த அர்த்தவசனம் யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறையின்படியே ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் மூலத்தாக 6 கச்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்றார். அவர்களை நிறைய நிரப்பினார். அவர் அப்படி நோக்கி, நீங்கள் இப்பொழுது மோந்து பந்தி விசாரணை காரணத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் இங்கே இருந்து வந்து தண்ணீரை போட்ட வேலைக்காரர்களுக்கு பந்தி விசாரணைக்கு தெரியாதனால் திராட்சரசம் ஆகிற நீரை விசுவாசிப்பது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தியான பின்பு ருசி பண்ணதை கொடுப்பான். இந்த சம்பவத்துல 2-3 காரியம் உங்களுக்கு தெரியும். அந்த அம்மா என்ன சொல்றாங்க? அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படியே செய்கிறார். அந்த வேலைக்காரர்கள் என்ன செய்கிறார்கள்? ஒரு கேள்வியும் கேட்கவில்லை. தண்ணீரை ஏதாவது கச்சாடி 6 கச்சாடிகளை நிரப்புகள் என்று சொன்ன உடனே இந்த வேலைக்காரர்களும் ஒரு கேள்வியும் கேட்கவில்லை. அந்த தண்ணீரை எடுத்து அந்த 6 கச்சாடியை ஊற்றதுதான் அவருடைய ஊற்றினார்கள். உடனே இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? தண்ணீரை கொண்டு பரிமாற சொல்கிறார். அது என்ன ஆகிறது? தண்ணீர் திராட்சரசமாக மாறுகிறது. அவர் சொன்னதை கீழ்ப்படிந்து அந்த பதிவு விசாரிப்பாரும் செய்தார்கள். அவர்கள் கூட ஒரு கேள்வியும் கேட்கவில்லை. திராட்சரசம் காலியாயிடுச்சு, இவர் தண்ணியை ஊற்றி சொல்றாரு. அவர் கேட்டாங்களா? யாரும் கேட்கவில்லை. ஆண்டவர் சில நேரங்களிலே சொல்வதை நம்ம உடனே செய்துவிட வேண்டும். அவர் 55 நெய்யும் குடும்பத்தாரும் இந்த இடத்தை விட்டு போ என்று சொன்னே அவர் போனார். சில நேரங்கள் ஆண்டவர் சொல்ல, சில நேரங்கள் கட்டளையிடும் பொழுது நாம் என்ன செய்ய கேள்வி கேட்க ஆண்டவர் செய்வதில் எல்லாவற்றுக்கும் ஒரு நல்ல ஒரு காரியங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஆகவே நம்ம ஆண்டவர் சொல்வதை உடனே செய்யணும், கேட்க வேண்டும். சங்கீதம் 145:15 வசனம். சங்கீதம் 145 சங்கீதம் 15 வசனம். சங்கீதம் 145:15. எல்லா ஜீவன்களின் கண்களோ உம்மை நோக்கிக் கொண்டிருக்கிறது. ஏற்ற வேளையிலே நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர். ஏற்ற வேளையிலே நீர் அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர். நம்ம நோக்கி ஜீவன்களும் எல்லா ஜீவன் கண்களும் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. நம்ம நோக்க வேண்டியதெல்லாம் யாரை நோக்க வேண்டும்? தேவனை நோக்க வேண்டும். அப்ப அண்ணால் தேவனை நோக்கினால், எங்கே போய் நோக்கினால்? ஆலயத்தில் போய் நோக்கினாள். குழந்தை இல்லாத அந்த பெண்மணியானவள்
ஆண்டவரை நோக்கி ஆலயத்துக்கு சென்று ஆண்டவரை நோக்கி அழுதாள். சொண்டு சாமி 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவள் போய் மனகசத்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனையின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்தேன். அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படுவதாக பொருத்தனை பண்ணினார். இப்போ ஆண்டவர் சமூகத்திலே ஆண்டவரை நோக்குவதற்காக அன்னாள் தேவனுடைய ஆலயத்துக்கு சென்றால், மனங்கசந்து அழுதால் தேவனுடைய ஆலயத்தை அவருடைய கண்ணீரெல்லாம் அந்த ஆலயத்தில் ஊற்றி விட்டார். ஆண்டவரோட ஜெபத்தை கேட்டு சீராவுக்கு ஒரு சாமுவேல் என்ற குழந்தையை ஆண்டவர் கொடுக்கிறார். அப்ப நம்ம அந்த அன்னாள் அவருடைய நோக்கம் எல்லாம் யார் மேலே தான் இருந்தது? அந்த கர்த்தர் மேலேயே இருந்தது. நம்முடைய நோக்கம் எல்லாம் கர்த்தர் மேலே இருக்குமானால் நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவர் வெற்றியை கொடுப்பார், ஜெயம் கொடுப்பார். மார்க் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் படிங்க. மார்க் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அவர் அவ்விடம் விட்டு சற்று அப்புறம் போன போது செபதேயுவின் குமாரனாகிய யாக்கோபும் அவன் சகோதரனாகிய யோவானும் படவிலே வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிறதை கண்டு உடனே அவர்களை அழைத்து, அப்பொழுது அவர்கள் தங்கள் தகப்பனாகிய செபதேயுவின் கூலி ஆட்களோடு படவிலே விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அந்த இடத்துல பார்க்கும்பொழுது அவங்க என்ன செய்கிறார்கள்? உடனே பின் சென்றார்கள். நோக்கி என்ன செய்கிறார்கள்? அவர்கள் கூலி ஆட்களோட படங்களை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். படங்களை விட்டுட்டு என்ன செய்யறாங்க? அந்த எல்லோரும் சீடர்கள் எல்லோரும் அவர்கள் படத்தை விட்டுவிட்டு அவருடைய தொழிலை விட்டுவிட்டு இயேசுவை நோக்கி அவர்கள் பின் சென்றார்கள் என்று. அப்ப அந்த பின் செல்வதுதான் நம்முடைய கடமையாக இருக்கிறது. நம்ம பின் செல்ல வேண்டும். நம்ம ஆண்டவருடைய பின் செல்ல வேண்டும். இயேசுவின் சிலுவை என்று நம்ம இயேசுவின் சிலுவையை நோக்கி கொண்டு இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஜெயமாக மாற்றப்படும். பழைய ஏற்பாட்டிலே பார்த்து மோசே காலத்திலே என்னத்தை பார்த்தார்கள் அவர்கள்? சர்ப்பங்கள் கடித்த உடனே என்னத்தை பார்த்தார்கள்? வெண்கல சர்ப்பத்தை அவர்கள் பார்த்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. என்னாகமம் 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். என்னாகமம் 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே அங்கே மோசேயுடைய சம்பவத்தை, அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்த போது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான். அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி